அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். டாடா டிகார் எக்ஸ்எம் வேரியண்ட் செடான் கார். இந்த கார் விற்பனைக்கு இருக்குது. 2021 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட வண்டி. இது செகண்ட் ஓனர் கார். 84,173 கிலோமீட்டர்கள் ஓடி இருக்கு. இந்த கார் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதை பற்றி ஒரு ரவுண்ட் அப் ஃபுல்லாக பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காருக்கான விலை என்பது 4,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ஓனர் 4,50,000 ரூபா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த கார்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு தராங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. ஒருவேளை உங்கள்கிட்டையும் கார் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொண்டு தரலாம். ஏன் அவங்க நினச்சி அங்கே விற்க முடியாதா? இந்த வண்டி திண்டிவனத்தில் இருந்துச்சு. திண்டிவனத்தில் நமக்கு கால் பண்ணி நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த கார் எங்கே நிற்கிது அப்படின்னா தூத்துக்குடியில் நிற்கிது. திண்டிவனத்தில் தூத்துக்குடி ஒரு 450க்கு மேலே கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது ஹைவேல எப்படி இருக்குது, என்ஜினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ட்ரைவில் தெரிஞ்சுக்கிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த கார் என்கிட்ட இருக்குது. நான் என்னோடய ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த காரில் உள்ள எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வாரம் என் கையில் இருக்கிறதுனால இந்த வண்டியை நான் நல்லா ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நான் வீடியோவில் சொல்கிறதுனால வண்டியை வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரை கொடுக்குறவங்க ஏன் நம்மகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய இடங்களில் காரை விற்கணும்னு சொல்லும் பொழுது டீலர்ஸ் உள்ளே வருவாங்க. பெரும்பாலான இந்த கார்ப்பரேட் டீலர்ஸ் உள்ளே வருவாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய கன்சல்டன்சிலேருந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீலர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைஸுக்கு தான் இதை கேட்பாங்க. கஸ்டமர் ப்ரைஸுக்கு பெரும்பாலும் போகிறதில்ல. ஒரு காலத்தில் கஸ்டமர் நேரடியாக சந்தித்தது உண்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. இப்போ என்கிட்ட கார் கொடுக்க இருக்குது, யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத சொந்தக்காரங்கிட்ட பக்கத்தில் தான் சொல்ல முடியுமே தவிர, உடனடியாக அந்த கார் போகணும் அப்படின்னா ஒரு டீலர்கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த டீலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப குறைச்சி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா போகக்கூடிய காரை பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்ச ரூபாலேருந்து 7 லட்ச ரூபா தான் கேட்பாங்க. ஆனால் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,75 லட்ச ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் கஸ்டமர்கிட்ட எப்படி டேரெக்டாக கொண்டு சேர்க்கணும் தெரியாமல் தான் நிறைய பேர் டீலர்ஸ்ட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த காரை வாங்கி வீடியோ போடுறோம். அதன் மூலமாக கஸ்டமர்ஸ் டேரக்டாக வராங்க. கஸ்டமர் ப்ரைஸுக்கு சேல் ஆகிறதுனால தான் நிறைய பேர் காரை கொண்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. நீங்களும் உங்கள் காரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா சில கண்டிஷன்ஸ் தான். அதாவது என்கிட்ட ஒரு வாரம் வரைக்கும் கண்டிப்பாக நிற்கணும் வண்டி. நான் ஓட்டி பார்ப்பேன். அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நான் வீடியோவில் சொல்லுவேன். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நியாயமான கஸ்டமர் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரை சுற்றி பார்க்கலாம். உள்ளே எப்படி இருக்குது, என்ஜின் எப்படி இருக்குது, என்னெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஓவராலாக வண்டியுடைய வெளிப்புறத்தில் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த வண்டியை பொறுத்தளவில் நோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகலை அப்படிங்கிறனால. இருந்தாலும் நம்ம சுற்றி ஒரு ரவுண்டை பார்த்துடலாம் வாங்க. பொதுவாக ஒரு 5 வருஷமான வண்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்க தான் செய்யும். இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இதில் இருக்க தான் செய்யுது வழக்கம் போல். லைட்டாக இந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேடாக இருக்கும். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரெண்டில் வரும். இதிலலாம் பார்த்திங்க சின்னதாக தட்டல் முட்டல்கள்லாம் இருக்குது பம்பரில். ஓகேவா, நான் பாடியில் பெரியல எதுவும் இல்லை. ஓகே, அப்படி இந்த பக்கம்லாம் பாருங்கள், மற்றபடிலாம் ஓகே தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதிலலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இதில் சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இதில் இருக்குது. இதில் ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி தெரியுது. ஓகே, மற்றபடிலாம் எங்கேயுமே ரீபெயிண்ட் எதுவும் ஆன மாதிரியே இல்லை. ஃப்ரண்ட் பம்பர் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரியர் பம்பர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மாதிரி பூட்லாம் ஓகே தான். பூட் சைட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இஸ் சைட்லலாம் பாருங்கள், இதான் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான். நம்ம வண்டியை வெளியே நிறுத்தும் பொழுது சின்ன கோடுகள் போடுறது, ஏதாவது இந்த ஆடு ஏதாவது ஏறி மேலே பானட் மேலே எங்கே நிற்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. மற்றபடி இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் இப்படி இருக்குது. ஓகே, சரி. இருந்தாலும் நம்ம ஒருவேளை ஒரு இடத்துல அடிபட்டுருக்கா, எங்கேயாவது அடிபட்டு அதில் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி நம்ம பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்களாம் செக் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்ம டெஸ்ட் பென் வச்சு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். இது மேக்னெட் இருக்கும். இது வந்து இப்போ இதில் க்ரீன் வந்துட்டுனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். க்ரீனுக்கு மேலே ப்ளூ இருக்கும், அதுக்கு மேலே இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ரீன் வந்துட்டாலே 100% சூப்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த அடிப்படலை அப்படின்னு அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறோம். சரிவா? ஓகே, இது ஓகே. வானட் சைடில் சும்மா நமக்கு ஏதாவது டவுட் வரக்கூடிய இடத்துல வச்சு பார்க்கணும். எங்கேயாவது வந்து வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா ஓகே இது க்ரீன் தான். ஓகே, ப்ளூ வரைக்கும் வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, க்ரீன் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது. எங்கேயாவது நமக்கு எங்கேயாவது இடத்துல அடிப்பட்ட மாதிரி ஒரு டவுட்டு தெரியுதுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி டென்ட் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே, இது எல்லாமே ஸ்க்ராச்சஸ் தான் அப்போது. ஓகே, ஒரு எனக்கு எங்கேயா டல்லாக தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் கிளியராக இருக்குது, அதனால் இதெல்லாம் செக் பண்ண கூட அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். ஓகே, சூப்பர் சூப்பர். க்ரீன் வருதா? ஓகே, க்ரீன் தான். கிட்டத்தட்ட எல்லோ வந்தாலே நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லோவுக்கு மேலே வந்துட்டாலே ஓகே. எங்கேயுமே எனக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. ஓகே, மேலே டாப்பில் ஒரு இருக்கும், டாப்லேயே ஒரு லைட்டாக இந்த இடத்துலலாம் வச்சு பார்ப்போமா? ஓகே ஓகே, சூப்பராக தான் இருக்குது. அப்போ பாடி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர்த்து பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்டாக வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்சுக்காக அடிக்கடி அதை வேலை பார்க்காதீங்க, அதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க, அது நல்லது கிடையாது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சிட்டியில் வாழும்போது ஏதாவது ஸ்க்ராச்சஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக ரீபெயிண்டிங்லாம் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வண்டியோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ பெரிய அளவில் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து வேலை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ஜின் சைடை பார்ப்போம். இந்த கார் பொறுத்தளவில் ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் வந்து வரும். ரெவோட்ரான் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம், 1200 cc. பொதுவாகவே ஒரு வண்டியை செக் பண்ணும்போது நீங்கள் டாட்டா வண்டிகளை செக் பண்ணும்பொழுது அதுலேயும் குறிப்பாக அந்த ரெவோட்ரான் என்ஜினை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்த உடனே அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகும். அதை பார்த்த உடனே நீங்கள் பயந்து போய் ஐயோ அந்த என்ஜின் மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, மாருதி கார்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு மாருதி கார்களை மட்டுமே பார்க்கக்கூடிய மெக்கானிக்கை கூட்டு போய் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டும் போது அவர் வந்து டாட்டாவை பற்றின ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவோட்ரான் என்ஜின்ஸ் வந்து நான் புதுசாக அந்த 2021 காலகட்டங்களில் உள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும் பொழுதே அப்படி வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத் ஆகிடும். பொதுவாகவே 3 சிலிண்டர் என்ஜினை பற்றி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கார் வாங்கணும். 4 சிலிண்டர் என்ஜின் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாலாம் இருக்காது, ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து இருக்க தான் செய்யும். பிக்கப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கியரில் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல என்ஜின். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மைலேஜ் பார்க்கும்பொழுது நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல ஒரு 450 கிலோமீட்டர் ஓட்டினேன். பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 82 ஆவரேஜ் 100ல் நைஸ் ஆக்சலரேஷன் சாஃப்ட் ஃபுட் பண்ணும்பொழுது 20.7 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கிடச்சிது பெட்ரோலுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி கிட் வந்து மாட்டியிருக்காங்க. எல்பிஜி டேங்க் பின்னாடி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எப்போ மாட்டியிருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம். இப்போ இது என்ன ஜூலை மாதமா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எல்பிஜி கிட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. அதுவும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ எல்பிஜியில் வந்து கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி பார்த்து வந்தேன். எல்பிஜியில் நல்லா இருக்குது, அந்த பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தான் கிடந்துச்சு அதில் கேஸ். அதனால் வந்து முடிஞ்ச உடனே பெட்ரோலுக்கு மாற்றி நான் வந்துட்டேன். இந்த வண்டி பொறுத்தளவில் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக சிட்டிக்குள்ளே ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஹைவேலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வரைக்கும் கேரண்டியாக நீங்கள் எடுக்க முடியும். இதான் இதோட சிச்சுவேஷன். இப்போ இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த வண்டி பொறுத்து மட்டும் இல்லை, இப்போ வந்து டியாகோ இருக்கட்டும், ஆல்ட்ராஸாக இருக்கட்டும், டாட்டா பஞ்சாக இருக்கட்டும், நீங்கள் அந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய வண்டிகள் இப்போ 2025-26 வரக்கூடிய வண்டிலாம் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த வண்டிகள்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன வைப்ரேஷன் இப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் ரன்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்மூத்தாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஒரு 120 வரைக்கும்லாம் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். என்ஜின் வந்து சூப்பர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் சொல்ல முடியும். எப்போவுமே ஒரு வண்டி ஒரு தவறான ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு மெக்கானிக் போயிட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிற வண்டியை வந்து கெடுத்து விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு வண்டியோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வண்டியை வந்து வாங்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்மூத் ஆகிட்டு பாருங்கள். முன்னாடி விட இப்போ சாஃப்டாக ஸ்மூத்தாக ஓட ஆரம்பிச்சிட்டு. ரைட். அதே மாதிரி கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த சீட் கவரும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக போட்டிருக்காங்க. சீட் கவர் வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சீட்டு அந்த பக்கம் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், சீட் கவர் வந்து நல்லா போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து டேம்பிங் பண்ணியிருக்காங்க. டோர்லேயும் வந்து டேம்பிங் பண்ணியிருக்காங்க. JBL ஸ்பீக்கர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸ்பீக்கர் 4மே பார்த்தீங்க அப்படின்னா JBL ஸ்பீக்கர்ஸ் டியூட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோரில் வந்து டேம்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இதை டேம்பிங் பண்ணலை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்கும். இது பாருங்கள், இதில் இந்த டோரில், அதே மாதிரி அந்த பக்கம் 2 டோர்லையும், அதே மாதிரி மேலே ரூஃப்லேயும் பண்ணியிருக்காங்க. நான் இப்படி தட்டினா எப்படி சவுண்டு அப்படிங்களா? ஸோ மேலேயும் வந்து டேம்பிங் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த டேம்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த டாடா கார்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே நல்ல பில்டு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கேஜ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கார்களில் நமக்கு வந்து டேம்பிங் பண்ணலாம். இருந்தாலும் இவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியில் அந்த ரோட் நாய்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வராது. ப்ளஸ் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். உள்ளே உள்ள சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். அந்த பேஸ் சவுண்ட்லாம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஹீட், அதாவது ஒரு ஏசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் கூலிங் கொஞ்சம் நல்லா நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பொதுவாக வந்து டேமிங் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த டேமிங் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க வந்து கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபா வந்து இதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த LPG கிட் மாட்டினது, சீட்டு கவர் போட்டது, JBL ஸ்பீக்கர் மாற்றினது, அந்த டேம்பிங் பண்ணது, வேறு என்ன, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்ச ரூபா எங்களுக்கு செலவாச்சு அப்படின்னாங்க. ரெண்டாவது இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கவரும் இருக்குது. இப்போ 2500 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு புது கவரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த LPG கிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். LPG டேங்க் வந்து பின்னாடி ஸ்டெப்னி எடுத்த பிறகு ஸ்டெப்னியோட ஸ்பேஸுக்குள்ளே வந்து இருக்கும். தெரியுதா பாருங்கள்? ஓகே, இதான் அந்த LPG டேங்க். இது பார்த்தீங்க அப்படின்னா 45 லிட்டர்ஸ். ஓகே, தெரியுதா? ஓகே, இது வந்து 45 லிட்டர்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்னி வச்சுக்கலாம். ஸ்டெப்னியோட டயர் பாருங்கள், அப்படியே புதுசாக இருக்குது, அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ டயர் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கு முன்னாடி பாருங்கள் உள்ள ஜாக் இருக்குது, வீல் ஸ்பேனர்ஸ் இருக்குது, டோயிங் ஹூக்கெலாம் இருக்குது. ஓகே ஓகே டயர்னு சொல்லும்போது நம்ம டயரையும் பார்த்துடலாம். இப்போ இந்த செடான் கார் அப்படிங்கிறனால உங்களுக்கு டிக்கி தனியாக வந்துடும். இப்போ டியாகோ பொறுத்தளவில் வந்து அது ஒரு ஹேட்ச்பேக் அப்படிங்கிறனால அதில் டிக்கி தனியாக வராது. டிக்கி தனியாக வர்றது வந்து ஒரு ஸ்பெஷல். ரெண்டாவது டயர் பாருங்கள், 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அந்த கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா? இது அதனால பட்டன் வேணால் லைட்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி காட்டுறேன். அப்படி அந்த பக்கத்தையும் காமிச்சிருங்க. ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய கண்டிஷனில் 4 டயருமே இருக்குது. இந்த காரில் பின்னாடி சீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட் சீட்டு வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷன்லையும் நார்மலாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் நல்ல கால் நீட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் உள்ள இன்டீரியரையும் காமிச்சிருங்க. ஓகே, இதில் நான் ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக தான் போட்டிருக்காங்க. இது ஒன்று வச்சு விட்ருக்காங்க. ஓகே, இந்த கார் பொறுத்தளவில் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. இது XM வேரியண்ட். பவர் விண்டோ வந்து 4 விண்டோவுக்கும் வந்துடும். அதே மாதிரி ஏசி கூலிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. கிலோமீட்டர் ரீடிங் வந்து அப்படியே பார்த்துருங்க. 84,173 இருக்கேன். ஓகே, இது வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர். இந்த மீட்டர் டேம்பரிங்கோ எதுவுமே பண்ணலை, ஒரிஜினலாக ஓடின கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த காரில் LED பல்ப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
நான் வந்து திண்டிவனத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் வந்து நைட்டில் தான் ட்ராவல் பண்ணேன். நல்ல ரோட் விஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி வெளிச்சத்துக்கு வந்து ரொம்பவே தெளிவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காரில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1.5 லட்ச ரூபா இவங்க எதுக்கெலாம் செலவு பண்ணாங்க அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இவங்க வந்து ஷாக் அப்சார்பர் ஃப்ரண்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ப்ளஸ் பின்னாடி சஸ்பென்ஷனில் உள்ள மேக்ஸிமம் பார்ட்ஸ் வந்து மாற்றிருக்காங்க, புதுசாக மாற்றிருக்காங்க, ஒரிஜினலாக மாற்றிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டபோது ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸாக நம்ம சொன்னாங்க, ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏதோ சவுண்டு வந்திருக்கு, ரியரில் தான் சவுண்டு வந்திருக்கு. அது வந்து இவங்க ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 4 சஸ்பென்ஷன்லையுமே ஸ்டட்டு, அந்த காயில் ஸ்ப்ரிங்கு, ஷாக்கப்ஸோட வரக்கூடிய செட்லாம் இருக்குல்ல நீளமாக, அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிங் பார் எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்காங்க. நாங்கள் மேலே ரேம்பில் தூக்கி விட்டு பார்த்தபோது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அது மாதிரி பின்னாடி மாற்றிருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் 1.5 லட்ச ரூபா வந்திருக்கு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த எல்இடி பல்பு வந்து நான் ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்பு வந்து இவங்க அப்டேட் பண்ணது மூலமாக இந்த காரில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த எல்இடி பல்பு வந்து அப்டேட் பண்ணும்போது அப்படியே டேரெக்டாக வந்து ஹோல்டர் மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது என்ன பண்ணோம்னா தனிப்பட்ட முறையில் ஒரு வயரிங் பண்ணி தனியாக பண்ணணும், ஒரு கிட்டு போட்டு பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது வந்து பிசிஎம் போர்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். பிசிஎம் போர்டு அப்படிங்கிறது பாடி கண்ட்ரோல் மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாடல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஒரிஜினலாக வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ் தான் வந்து அவுட்புட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓவர்லோட் நம்ம கொடுக்கும் பொழுது, எக்ஸஸ் ஆஃப் ஓவர்லோட் கொடுக்கும் பொழுது அது பிசிஎம் போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அது ஓவர்லோட் ஆகி ஹீட் ஆகலாம் ஒருவேளை. அப்படி ஒரு ப்ராப்ளம் இதில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதை நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி வாங்க பின்னாடி. நான் வந்து அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெயில் லேம்ப் வந்து ஒரு டெயில் லேம்ப் எரியும், ஒரு டெயில் லேம்ப் எரியாது. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 எரியும் அப்படின்னு ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரமாக 2மே எரியலை. இப்போ வந்து நான் ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஹெட்லைட் ஆன் ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டில். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் எரியலை. கரெக்டாக? ஓகே, அதே சமயத்தில் இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். எரியுதா? 2 எரியுதா? ஓகே, இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடுறேன். இண்டிகேட்டர் எரியுதா? ஓகே. லெஃப்ட்டு? ஓகே. அப்போ வந்து இண்டிகேட்டர் எரியுது, பிரேக் லைட்லாம் எரியுது, ஹெட்லைட் எரியுது, டெயில் லேம்ப் மட்டும் எரியலை. இது வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில், எனக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிக் கடையில் வந்து கொண்டு போய் காட்டின போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஒயர் லைன் வந்து கட் ஆகிருக்கலாம், அது லூஸ் கனெக்ஷனால் அப்படி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால வந்து 2 நாள் கழித்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த காரை கொடுக்கும்போது அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. எல்இடி பல்ப்ஸ்லாம் அப்டேட் பண்ணக்கூடாது. ஆடியோ சிஸ்டம்லாம் உள்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஒயரிங் இருக்கணும். இந்த காரில் ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஏற்கனவே இருந்திருக்கு. அதாவது காரோட வர்றது, இந்த எக்ஸ்எம் மாடலில் காரோட வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே அன்லாக் பண்ணலாம், சென்ட்ரல் லாக்கிங் தான். ஓகேவா? ஒரு டோரை நீங்கள் லாக் பண்ணால் எல்லாம் லாக் ஆகிடும். பட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ரிமோட் இருக்காது. இவங்க ரிமோட் அப்டேட் பண்ண பிறகு திருப்பி ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி ரிமோட்டை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அடியில் சில ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டேப்பிங் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதை டேப்பிங் பண்ணி விட்டுருக்கோம் ஃபுல்லாக. அப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் பார்க்குறவங்க கூட அது அரைக்குறையாக வேலையை பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்சார் கார்களில் பிரச்சனைகள் வரும். பழைய கார்கள் மாதிரி கிடையாது. ஓகே, அப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த காரில் இவங்க இப்படி அப்டேட் பண்ணி ஓட்டுனதுனால ஒருவேளை பிசிஎம் போர்டில் கூட உங்களுக்கு இஷ்யூஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அப்படி ஆகியிருந்தாலும் இப்படி கரெக்டாக வந்து வேலை செய்யாமல் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும், ஏதாவது சில நேரத்தில் எரியாது, அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக டோட்டலாக டேமேஜாக இருக்காது, சின்னதாக ஒரு குறைகள் இருக்கலாம். அப்படி ஒருவேளை பிசிஎம் போர்டே போயிருந்தாலும் இதில் வந்து இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிஎம் போர்டு மட்டும்தான் போகும், வேறு எதுவுமே போகும். அதான் இருக்கிறதுலே டாப்பு. அப்போ நான் நினச்சேன் அப்படின்னா இந்த வண்டியை கொடுக்குறவங்களுக்கு ஒருவேளை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படி ரெடி பண்ணி கொடுக்க டைம் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா ஒருவேளை அது ஒரு ஒயர் 100 ரூபாயில் செலவாகக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஒருவேளை பிசிஎம் போர்டே போனால் கூட அவங்களுக்கு ஒரு புது பிசிஎம் போர்டு கூட நான் மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஒருவேளை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து அவங்களுக்கு விற்கும் போது அந்த அமௌண்ட்டை கழிச்சிடலான்னு பார்த்தேன். எப்படி அப்படின்னா ஒரு பிசிஎம் போர்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 6500 ரூபா ப்ளஸ் இந்த எல்இடி பல்புக்கு நீங்கள் தனியாக ஒரு ஒயரிங் கிட்டு போடணும். அதுக்கு ஒரு 1000 ரூபா வரும், அவ்வளோதான் மேக்ஸிமம். லேபர் சார்ஜ் வந்து ஒரு 1000 1500 ரூபா வச்சாலும் ஒரு 9000 ரூபா வந்தாலும் 10000 ரூபானே நான் போட்டுறேன். ஸோ இந்த வண்டியை வாங்கும்போது நான் 10000 ரூபா இதில் குறைச்சிருவேன். இவங்க எவ்வளோ ரேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4,50,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 10,000 ரூபா நம்ம குறைச்சிட்டோம். அப்போ 4,40,000 ரூபா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த காரோட விலையை வந்து 4,40,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் காரை வந்து பாருங்கள்.
நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஏன் இந்த ஒரு வாரம் என் கையில் இருந்தபோது தான் எனக்கு தெரிய வருது ஒரு காரில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. இந்த கம்ப்ளைண்ட், இந்த வயரிங் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கே தெரியாது. இந்த வண்டி ஓனருக்கு வந்து அந்த அளவுக்கு காரை பற்றின பெரிய அளவில் அவங்களுக்கு புரிதல் கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க, ஃபஸ்ட்டு வச்சுருந்தவங்க தான் இதெல்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ரிமோட்டை வச்சது காட்டினதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வாங்கி பெரிய அளவில் ஒன்றும் பண்ணல. இவங்க வாங்கி பண்ணதெல்லாம் இந்த சீட்டு கவர் பண்ணதும், இந்த டேம்பிங் பண்ணதும், JBL ஸ்பீக்கர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா மாட்டின விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் ரிமோட்டை காட்டினது வந்து பழைய ஓனர்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா குறைச்சி 4.40 அப்படிங்கிற இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த BCM போர்டு வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். இப்படி வாங்க. இந்த லெஃப்ட் சைடு டோர் கீழே இந்த அடியில் இருக்கும் பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கும். அது உங்களால் பார்க்க முடியாது, இருந்தாலும் அந்த லொக்கேஷனை சொல்லிடுறேன். க்ளோ பாக்ஸுக்கு அந்த பக்கம் கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், அடியில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சாக்கெட் மாதிரி போய் ஜாயிண்ட் ஆகும். பெரிய வேலைலாம் கிடையாது. அது விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வேலை கூட கிடையாது. அது கழட்டி ஈஸியாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இன்னொரு டீலர்ஸ்ட்டை வந்து ஏதாவது ஒரு காரோ யாரோ வாங்கிட்டு போனால் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஒரு ஒயர் மட்டும்தாங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வண்டியை விற்றுருவாங்க. அப்புறம் வாங்கிட்டு போனவங்க ஐயோ எனக்கு வந்து அது போர்டு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணில் எது தெரிஞ்சாலும் நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக நான் ஒரு 10,000 ரூபா குறைச்சி நான் தந்துடுவேன். ஒருவேளை அதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்கள் ரெடி பண்ணி அதை புதுசாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் குறைக்க மாட்டோம். அதுக்கு ஏற்றாலும் நம்ம ரேட்டு பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஃபாஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த 3000 rupees பிளானில் வந்து இருக்குது. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் நேஷனல் ஹைவேஸில் வந்து எல்லா டோலையுமே நீங்கள் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இருக்கனால நீங்கள் டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ இவங்க நேமில் இருந்து ஃபாஸ்டாக் இருக்கனால எந்த தப்பும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துலையுமே டோல் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நேஷனல் ஹைவேல, அதாவது மாநில ஹைவேல வந்து பே பண்ண வேண்டியிருக்கும், நேஷனல் ஹைவேஸில் வந்து இது பே பண்ண வேண்டிய இருக்காது. இப்படி ஒரு விஷயமும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.